வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. பாரு காமு இருக்கிறாங்கல்ல, இவங்க 2 பேருடைய அட்ராசிட்டிஸ் தாங்கவே முடியல. அது ஏற்கனவே எல்லை மீறி போயிடுச்சு. இப்போ எல்லாத்துக்கும் மேல எல்லையிலிருந்தும் எல்லை மீறுறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லை மீறி இருக்கிறாங்க 2 பேரும். இங்க சாண்ட்ரா தான் வெளியே படுத்துட்டு இருந்தாங்க. அங்க உள்ள இருக்கிறவங்க சத்தம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நைட்டு பார்த்தோம். சபரி பெட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு, கூடவே டீமும் கூப்பிட்டு வந்துட்டாரு. விக்கல்ஸ் விக்ரம், எஃப்ஜே, கனி, சுபிக்ஷா, ஆதிரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே படுத்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா பகல்ல தூங்குனா நாய் கொலைக்கும், இதுதான் வரலாறு. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நைட்ல பிக் பாஸ் தூங்காம இருந்தாலாம் கேட்க மாட்டாரு. ஆனா பகல்ல தூங்குனா கேட்பாரு. லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தூங்குனா கேட்க மாட்டாரு. அது தூங்குறதுக்கான டைம் தான் அது. அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல நாயை கொலைக்க விட்டுருக்காரு முதல் முறையா பிக் பாஸ். எதுக்கு நாய் கொலைச்சுது அப்படின்னு தெரியாம எல்லாரும் முழிக்கிறாங்க. வெளியே படுத்ததுனாலயா அப்படின்லாம் அங்க பேசும்போது, இல்லையே சாண்ட்ரா வெளியே படுத்திருந்தாங்களே, அப்பெல்லாம் கொலைக்கலையே அப்படின்றாங்க. உள்ள படுத்துட்டு இருந்த திவ்யா, வினோத் எல்லாம் ஏஞ்சி வந்துட்டாங்க. அவருக்கும் புரியல என்ன நடக்குது அப்படின்னு. திவ்யாலாம் பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சோ அப்படின்னு நினைச்சேன் நானு அப்படின்லாம் சொல்ல எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ எதுக்கு நாய் கொலைச்சது, தெரியாம கைப்பற்றிருக்குமோ அப்படின்லாம் கூட விக்கல்ஸ் விக்ரம் அங்க பேசிட்டு இருந்தாரு. ஆனா இல்ல, தெரியாமல்லாம் அந்த மாதிரி போயிட்டு கை அங்க படுற மாதிரி அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்காரு பிக் பாஸ் டேபிள்ல, சுவிட்ச் டேபிள்ல. அப்படிலாம் இல்லைல்ல. ஆனா ஏன் கொலைச்சது? ஏன்னா இந்த சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. எல்லை மீறி இருக்கிறாங்க 2 பேரும். அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜை காட்டுங்க அப்படின்லாம் கூட அவங்களுடைய ஆதரவாளர்கள் கேட்பாங்க. இதுக்கான ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டினா விஜய் டிவி என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே பிக் பாஸை ஓஏ ரூமா மாத்துறதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்துட்டாங்க. இப்போ அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. ஒரு சில கண்டஸ்டன்ட் கூட பார்த்தீங்கன்னா இதை கெஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை ஓப்பனாக பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி நைட்டு அங்கே பெட்ல சாஞ்சு படுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கண்ட்ரோல்டு எமோஷன், அதாவது கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல எமோஷன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிளம்புற பிக் பாஸ், நான் வீட்டுக்கு போகிறேன் பிக் பாஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு பார்வதி இங்கே ஃபீல் பண்ணிருக்கிறாங்க. கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட், கண்ட்ரோல்டு எமோஷன், இதுக்கு முன்னாடி எப்போ சொன்னாங்க? ஆக்டிவிட்டி ரூமில் அந்த வேலையை பார்த்தாங்கல்ல, காமு வேலையை. அப்போ பகல்லே பார்த்தாங்க அந்த வேலையை. லிப்ஸ்டிக் கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய டிஷர்ட்டில் ஒட்டி இருந்தது. அங்கேருந்து துள்ளி குதிச்சு வந்தாங்கல்ல. ஆக்டிவிட்டி ஏரியான்றது எதுக்கு? அங்கே டாஸ்க் வைப்பாங்க. எல்லா கண்டஸ்டன்ட்டும் வந்த பிறகும் இவங்க 2 பேரும் கதவு இடுக்கல. அதான் விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா போன வாரம் போட்டு இன்டெரக்டாக அடிச்சிருப்பாருல்ல, கேமரா இல்லாத இடத்துல என்ன வேலையை பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. அப்போ பார்வதியுடைய முகம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிருக்கும். அதுக்கப்புறம் விஜேஎஸ் சமாளிச்சிருப்பாரு. அவங்க ஜென்ரலா இல்லை, அவங்க சொன்னாங்கல்ல கேமரால அது வரல போல இருக்கு அப்படின்னு, நான் அதுக்காக சொன்னேன் அப்படின்னாரு. ஆனால் உண்மையில் இந்த மாதிரி தானே நடந்தது. ஸோ அதனால தானே ஆடியன்ஸ் அவ்வளோ கத்துனாங்க. இப்போ ஆக்டிவிட்டி ரூம் அந்த கதை வீட்டுக்குள்ள கேமராக்கு மறைஞ்சு இவங்க வேலையை பார்த்தாங்க. அதுக்கு அந்த லிப்ஸ்டிக் கரை, அது இல்லாமல் பிக் பாஸ் கடுப்பாயிட்டு தான் டே எல்லை மீறி போறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கம்ருதன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் கம்ருதன் வெளியே வர பின்னாடியே பார்வதி துள்ளி குதிச்சு ஓடி வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மேட்ரு பெருசாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ எஃப்ஜேவோட அந்த சண்டையை ஊதி பெருசாக்குனாங்க. பெருசாக்கிட்டு சூரியனை பார்த்து நாய் கொலைக்குது அப்படின்லாம் கூட எடுத்துட்டு போனாங்க. கெட்ட வார்த்தையில, கெட்ட வார்த்தை அப்படியே மியூட் பண்ணாமே லைவ்ல கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினாங்க, திட்டினாங்க. என்னால் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ் அப்படின்லாம் சொன்னாங்க. என்னன்னா அழுகிறது, கோவமா கத்துறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் எப்படி எமோஷனோ அதே போல காமும் ஒரு எமோஷன் தானே. அந்த எமோஷனை நான் காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈக்குவல் பண்றதுக்கு, நார்மலைஸ் பண்றதுக்காக இந்த வேலையை பார்த்தாங்க. ஒரிஜினல் கப்புள்ஸே உள்ள இந்த மாதிரி பேர் வாங்காம வெளியே போயிட்டாங்க. ஆனா இவங்க பண்றது இருக்குல்ல, ஆபாசத்தின் உச்சம் இல்ல இதெல்லாம். பார்வதி பேசும்போது பார்வதியோட முகம் இருக்குல்ல ஒரு மாதிரி வெளிரி போயிட்டு, இந்த முகம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். தட் இஸ் அ கிளாசிக். ஏற்கனவே பார்த்துருக்குறோம். எங்கன்னா முதல் முறை இவங்க ஜெயிலுக்கு போனாங்கல்ல ஒன்னா, காமு பாரு, அப்பதான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறமா திவாகர் கூட அவங்க பேசும்போது சொல்லியிருந்தாங்க அன்வான்டா டச் பண்றான் அப்படின்லாம் சொல்லிட்டு. அப்போ ஒரு முகம் தோணு இருக்கும். என்னதான் மேக்கப் போட்டாலும் அந்த வெளிரி போன முகம் ஒரு மாதிரி இருக்கும். அது இப்போ கூட ப்ரமோல இருக்கும், வீடியோ இருக்கும், நீங்க பார்க்கலாம். ஸோ அப்போ எப்படி இருந்தாங்களோ அப்படி அதே திரும்ப அப்போ அவங்களே ஒரு அதிர்ச்சியாக கூட இருந்திருக்கலாம், ஐயோ இது பண்ணிட்டுமேன்னு.
அதுக்கப்புறம் போய் அழுதாங்க. அப்ப ஒரு வெளிரி போன முகம் இருந்ததுல அதே முகம் பாத்தீங்கன்னா இப்ப வந்துருக்கு. ஐயோ இப்படி நடந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி அவங்க அதே போல பெட்ல சாஞ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருந்திருப்பாங்க. கமருதனோட வந்த சண்டைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருந்தாங்களா, எல்லாம் அவன் தான் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் மறுபடியும் போய் ஜாயிண்ட் அடிச்சாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு அதை திரும்ப பேச, நான் எங்கள் வீட்டுக்கு மட்டும் தான் ஆன்சரபிள் அப்படின்லாம் சொன்னாங்க. விஜேஎஸும் ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு பாராட்டு அதுக்கப்புறம் கேமராவில் வந்து அழுதாங்களா இது. அதுக்கப்புறமா 2வது முறை ஆக்டிவிட்டி ஏரியாவில் நடந்தது. இப்போ 3வது முறை பாத்ரூம் ஏரியா அப்படின்றாங்க. அது நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சம்பவங்கள், அந்த லிப்ஸ்டிக் சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜோன்லேயும் நடந்திருக்கும். இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வீடியோ ஆதார்லாம் எடுத்து கொடுக்க தேவையில்லை. ஏன்னா மறுநாள் காலையில் பேசும்போது அவங்க முகம் அப்படியே இருக்கு, ஃபீல் பண்ணுறாங்களாம். இப்போ கம்ரு வந்து அங்கே சமாதானப்படுத்துகிறாரு. இது வந்து உண்மையான ஃபீலிங்ஸ் இல்லை, இங்கே வந்து நான் உனக்காக நிற்பேன் சத்தியம் பண்ணுறாராம். உண்மையாக நிற்பியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை இது வெளியே போச்சுன்னா வீட்டில் என்ன எப்படி நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்லாம் இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கலான்ற வரை பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த லெவலுக்கு போயிருக்கிறாரா? இது எந்த இடத்துல வந்து உச்சமா போகுது தெரியுமா, ஆபாசமா. இது மியூச்சுவல் கன்சென்ஸ் அப்படின்லாம் பார்க்க முடியாது. இது ஷோ. இந்த ஷோவில் இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது, லவ்வர்ஸும் கிடையாது. இப்போ வந்து கல்யாணம் அப்படின்னு பேசுகிறாங்கன்னா அப்போ ஆக்டிவிட்டி ஏரியாவில் நடந்ததை விட அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேசுகிறாங்கல்ல. கல்யாணம் வரை அவர் பேசுகிறாரு, வெளியே போனால் பேசுமான்னு தெரியாது. நைட்டு ஒன்று ஜோனில் போய் பண்ணுறது, அப்புறம் மறுநாள் காலையில் வந்துட்டு நமக்குள்ளே என்ன உறவு, இது ஃப்ரெண்டுக்கும் மேலே அப்படின்னு பேசுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா. இப்போ ரொம்ப எல்லாம் மீறி போனதும் கல்யாணம் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து நின்று இருக்கிறாங்க. இந்த மாதிரி காமு வேலையில் வீடியோக்களில் சிக்கிறவங்கெல்லாம் எப்படி சிக்குவாங்க? ஒன்று சில பேர் செல்ஃப் வீடியோவே எடுத்துடுவாங்க, அது வந்து அப்படியே தெரியாமல் வெளியே லீக் ஆகிடும், அதை மற்றவங்க பரப்பிடுவாங்க. இல்லைன்னா மற்றவங்க மறைஞ்சிருந்து எடுப்பாங்க ஹிடன் கேமரா வச்சு. இங்கே கேமரா ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து யாராவது இந்த வேலையை பார்ப்பாங்களா? பார்த்துருக்குறாங்களே இந்த 2 பேர். இப்போ ஃபுட்டேஜ் எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கும். இப்போ நாயை விட்டு, அதாவது பிக் பாஸ் வந்து ஸ்ட்ரைட்டாகவே சொல்லியிருக்கலாம் பாரு கம்ரு அப்படின்னு. அப்படி சொன்னால் ரொம்ப அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடுமே அப்படிங்கிறதுனால. ஆனால் அதே போல் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் போக முடியாது. நாளைக்கு ஃபுல்லாக கேஸை அந்த பக்கம் திருப்பிட்டாங்கன்னா அவங்க தானே ஆன்சரபிள், ஷோ ரன்னர்ஸு. ஸோ அதனால ஹிண்ட்டு மாதிரி ஒன்று போட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாய் சவுண்டை போட்டிருக்காரு. இதுவரை நைட்டில் நாய் குலைச்சதே கிடையாது. தூங்குறவங்களை எழுப்புறதுக்காக தான் நாய் குலைக்க விடுவார் பிக் பாஸ். இப்போ அதுதான் வரலாறு இருந்தது. இப்போ முதல் முறை இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபடுறவங்களை பிரிக்கிறதுக்காகவும் அவங்கள டேய் நிறுத்தி தொலைங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் இந்த நாய் சவுண்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து வச்சிருக்கிறாங்க. இவங்களால அவர் பண்ணியிருக்கிறாரு. இனி அடுத்த லெவலில் எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்களோ தெரில. வேல்முருகன் சார் அவருக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் போச்சுன்னா மறுபடியும் ஆரம்பிச்சிருவாரு முற்றுகை போராட்டத்தை. இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்ணி இதை நார்மலைஸ் பண்ணுறது மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையா எமோஷன்ஸு? இது கேரக்டர் பேஸ்டு ஷோ தானே. இது இங்கே நடக்கிற எல்லாமே விமர்சிக்கப்படும்ல. அப்படி இருக்கும்போது இது என்ன 2 பேருடைய பர்சனல் கன்சென்ஷுவலாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களா? இதை இப்படி விட்டுறதா இருந்தால் பிக் பாஸ் இதை போடவே வேணாவே. இல்லைன்னா அதுக்கு உள்ள ஆக்டிவிட்டி ரூமில் வந்து 2 பேரும் அந்த காமு வேலையில் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அப்போ வந்து எதுக்கு பிக் பாஸ் வந்து கூப்பிடணும், கமருதீன் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு கூப்பிடணும்? அவங்க 2 பேரும் கன்சென்ஷுவலாக தானே அவங்க இருந்தாங்க உள்ள. அதையே இவர் டிஸ்டர்ப் பண்ணார். அது கன்சென்ஷுவல்ங்கிறதெல்லாம் நீங்கள் வெளியில் வச்சுக்கணும். இங்கே ஷோவில் வந்து பண்ணக்கூடாது, ஷோவை நாரடிக்கூடாது. அந்த வேலையை தான் இவங்க பார்த்தாங்க. அதனால தான் பிக் பாஸ் அப்பையும் இன்ட்ரப்ட் பண்ணார். இப்போ அவர் வந்து பேசினா ஒட்டுமொத்த ஹவுஸும் வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லைன்னா வேணாம், அந்த ட்ராக் வேணாம் அப்படிங்கிறதுனால, அதே நேரத்தில் இதை அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நாயை கொலைக விட்டுருக்கிறாரு. இதுவரை ரெட் கார்டை மட்டுமே தூக்கிட்டு இருந்த பிக் பாஸை இப்போ ஆபாச கார்டை தூக்க வச்சிருவாங்க போல இருக்கு. இப்போவே அலர்ட் கொடுத்துட்ருக்காரு. 1, 2, 3 நடந்துருச்சு. நீ 4, 5 ரொம்ப சாதாரணமாக நடக்கும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் தூக்கி வெளியே போடுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு நல்லது, ஷோக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.